கிரிவாச்சரணம். தெய்வத்தின் குரல் முதல் பாகம் சாப்டர் 10 தேவதா மூர்த்திகள் அவதார புருஷர்கள் என்ற தலைப்பில் சுவாமி என்றால் குமாரசுவாமியே. சுவாமி என்பது கடவுளுக்கு பொதுப்பெயர் என்று வைத்து கொண்டிருக்கிறோம். பரமேஸ்வரனும் சுவாமி, மகாவிஷ்ணுவும் சுவாமி, விக்னேஸ்வரரும் சுவாமி, எல்லா தெய்வங்களையும் சுவாமி என்று வைத்து கொண்டிருக்கிறோம். இப்படி எந்த மூர்த்தியாக இல்லாமல் இந்த எல்லாமாகவும் ஆகியிருக்கிற பரமாத்மாவை, பராசக்தியை கடவுள் என்று எந்த மதஸ்தராலும் சொல்லப்படுகிற வரையிலும் சுவாமி என்றே சொல்கிறோம். ஆனால் இந்த சுவாமி என்கிற பெயர் வாஸ்தவத்தில் ஒருத்தருக்குத்தான் உண்டு. இப்போது நாம் சொல்கிற சாமிகளெல்லாம் அந்த ஒருவரிடமிருந்துதான் அவர் பெயரையே கடனாக கேட்டு வாங்கி தங்களுக்கும் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிஜமான சுவாமி யாரென்றால் சுப்பிரமணியர்தான். முருகப்பெருமான் என்று இந்த தமிழ் தேசத்தில் தனியன்போடு சொல்லப்படுகிறவர்தான். அவர் குழந்தையாக இருக்கிற கடவுள் குமாரசுவாமி. இவர்தான் சுவாமி என்று எதனால் சொல்கிறீர்கள் என்று கேட்பீர்கள். அமரகோசத்தின் ஆதாரத்திலேயே இப்படி சொல்கிறேன். அகராதி, நிகண்டு என்றெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா? சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற பிரசித்தமான அகராதிக்கு அமரகோசம் என்று பெயர். அமரம் என்று சுருக்கிச் சொல்வார்கள். அதை பற்றியும் அதை எழுதினவனை பற்றியும் கொஞ்சம் சொல்ல வேண்டும். சுப்பிரமணியர் விஷயத்துக்கு இது நேராக சம்பந்தமில்லைதான். இருந்தாலும் இதில் பல ரசமான விஷயங்கள் இருப்பதால் தான் சொல்கிறேன். இதில் நம் பகவத் பாதாளின் பெருமை, மதங்களில் ஒன்றுக்கொன்று இருக்கப்பட்ட உறவுகளின் போக்கு எல்லாம் வெளியாவதால் சொல்கிறேன். இந்த அகராதிக்கு பேர் அமரகோசம் என்றேன். கோசம் என்றால் பொக்கிஷம் என்று அர்த்தம். சப்த கூட்டங்கள், சொற்களின் சமூகம் பொக்கிஷமாக இருக்கிற புஸ்தகத்துக்கு கோசம் என்று பெயர் வந்தது. இம்மாதிரி சம்ஸ்கிருதத்தில் பல கோசங்கள், அகராதிகள் இருந்தாலும் ரொம்பவும் பிரசித்தமானது அமரகோசம்தான். அமர என்கிற பேர் எப்படி வந்தது? சம்ஸ்கிருதத்தை தேவபாஷை என்பார்கள். தேவர்கள் அமிர்தம் உண்பதால் அமரர் எனப்படுபவர். எனவே தேவபாஷை அமரபாஷை என்றும் சொல்லப்படும். அதற்கேற்றாற்போல் சம்ஸ்கிருதம் செத்த மொழி என்று சொல்லிக்கொண்டு அதை சாகடிக்க எத்தனம் செய்தாலும் எப்படியோ அதுவும் அமரமாக இருந்து கொண்டேதான் வருகிறது. அமர பாஷையில் உள்ள கோசம்தான் அமரகோசமா என்று தோன்றலாம். ஆனால் இந்த கோசத்துக்கு அமரம் என்கிற பெயர் இப்படி வரவில்லை. அதை இயற்றியவனின் பெயரை வைத்தே அதற்கு அமரம் என்று பெயர் வந்தது. அமரசிம்மன் என்பவனால் செய்யப்பட்டதனால் அதற்கு அமரகோசம் என்று பெயர். அமரசிம்மன் மகா புத்திமான். இந்த நிகண்டுவை பார்த்தால் அறிவில் அவனுக்கு ஈடு உண்டா என்று பிரமிப்பு உண்டாகும். ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளவு நன்றாக தெரிந்து வைத்து கொண்டு அர்த்தம் சொல்கிறான். இவன் ஹிந்து அல்ல, அமரசிம்மன் ஒரு ஜைனன். ஜைனர்களில் படிப்பாளிகள் அதிகம். இலக்கியத்தில் அவர்களுக்கு விசேஷமான இடம் உண்டு. தமிழில் 50 காப்பியங்களிலே ஜைன சம்பந்தம் அதிகம். காவிய ரசம் நிரம்பி மிக உயர்ந்த நூல்களாக உள்ள சிந்தாமணி, வளையாபதி எல்லாம் ஜைன நூல்கள்தாம். சம்ஸ்கிருதத்தில் பஞ்சகாவியங்கள் என்று பொதுவாக இருப்பதைத் தவிர ஜைனர்களே தனியாக தங்கள் மத சம்பந்தமாக ஒரு பஞ்சகாவியம் வைத்திருக்கிறார்கள். இந்த அமரசிம்மனும் அநேக ஜைன மத புஸ்தகங்கள் எழுதினான். ஆனால் இன்று மிஞ்சி இருப்பது மத நூலாக இல்லாத இந்த அகராதி ஒன்றுதான் என்றால் ஆச்சரியமாயிருக்கும். இந்த ஒன்றாவது மிஞ்சியதற்கு காரணமாக ஜைனர்கள் பரம விரோதியாக நினைத்த நம் ஆதிசங்கரர்தான். ஆதிசங்கரர் பாரத தேசம் முழுவதும் சஞ்சாரம் பண்ணி பல மதங்களை கண்டனம் செய்து வைதீக மதத்தை ஸ்தாபித்தார் அல்லவா? இந்த திக் விஜயத்தில் அவர் அமரசிம்மனையும் சந்தித்தார். பகவத் பாதரின் கொள்கை ஒரே ஒரு சத்தியம்தான் இருக்கிறது. அதுவே பலவிதமாக தெரிகிறது.
அந்த ஒன்றிலேயே கரைந்து அதுவாகவே ஆகிவிட வேண்டும் என்பது. பௌத்தர்கள் பொதுவாக எல்லாமே சூன்யம், மாயை என்பார்கள். ஆதி ஆச்சாரியாலும் மாயையால் தான் ஒரே பரம்பொருள் பலவாக தெரிகிறது. இந்த பார்வை போனால் இது அத்தனையும் போய்விடும் என்று சூன்ய நிலையையே சொல்கிற மாதிரி தோன்றினாலும் அவர் முக்கியமாக சொன்னது இல்லாத மாயையை அல்ல, இது போனபின் எப்போதும் நிலைத்திருக்கிற அழிவே இல்லாத பூரணமாக ஒரே சத்தியம் இருக்கிறது என்பதைத்தான் நம் ஆச்சாரியால் முடிந்த நிலையாக அவலம்பித்தார், அதாவது நிலைநாட்டினார். பௌத்தம் சூன்யத்தோடு நிற்கிறது. பூரணமாக ஒன்று இருக்கிறது என்பது ஆச்சாரியாளுக்கு முக்கியம். ஒன்றும் இல்லை என்பது புத்தருக்கு முக்கியம். ஒன்று இருக்கவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், இருந்தும் இல்லாமலும் கூட இருக்கலாம் என்பது ஜைன மத ஸ்தாபகரான ஜீனருக்கு முக்கியம். இப்படிப்பட்ட கொள்கையை உடைய ஜைனனான அமரசிம்மன் ஆச்சாரியாளிடம் வாத போர்க்கு வரும்போது, நான் ஒரு திரைக்கு பின்னால் இருந்து கேள்விகளுக்கு பதில் சொல்வேன் என்றான். ஆச்சாரியாலும் இதில் உள்ள இரகசியத்தை ஆராய்ச்சி செய்து பார்க்காமல் ஒப்புக்கொண்டார். ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்களுக்கும் அமரசிம்மனுக்கும் வாதப்போர் ஆரம்பித்தது. இதன் தொடர்ச்சியை நாளை பார்ப்போமா? பெரிவா சரணம்.